இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரி ஹோம் நர்சிங் பண்றவங்க, நர்சிங் தொழில். ஸோ நம்மகிட்ட மருத்துவமும், கல்வியுமே ஒரு சேவை தொழில் தாங்க. இந்த சேவையில மருத்துவத்தையும், கல்வியும் இணைந்து செயல்படுற நம்மளுடைய ரஜினி மேடம தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க கிட்ட நெறைய இன்ஃபர்மேஷன் கத்துக்க போறோம். என்ன விஷயம்னா, கம்யூனிட்டி காலேஜ்னா என்ன? ஹோம் நர்சிங்னா என்ன? ஹோம் நர்ஸ்ல இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்படின்ற அளவுக்கு நம்ம ரஜினி மேடம் கிட்ட நெறைய இன்ஃபர்மேஷன் பத்தி பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். மேடம் இப்போ இந்த துறைய நீங்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? எப்படி நீங்க இந்த துறைக்கு வந்தீங்க? இந்த துறையை நான் செலக்ட் பண்ணல அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன். எனக்காக என்னுடைய அம்மா வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஆனா வந்து எங்களுக்கு ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. எப்படின்னா, எது செய்தாலும் ஒழுங்காக செய்யணும், சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. அந்த ஆட்டிட்யூட்ல தான் இந்த கரியருக்கு நான் வந்து உள்ள நுழைஞ்சேன். இது படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. எனக்கு வந்து சைக்காலஜியும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பேஷனும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது. இப்படி படிச்சுட்டு வர்ற காலத்தில வந்து, நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறமா வந்து ஏர்ஃபோர்ஸ்ல என்னோட ஹஸ்பண்ட் கூட நானு சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல அவரு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போறாரோ, அங்கெல்லாம் வந்து சர்வீஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அப்போ என்னுடைய திறமைகள நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா கூட்டமா செய்றத விட, தனியா நம்ப செய்ற எந்த எல்லா விஷயமும் வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது.